ஜென்ராம் 4 பேருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க இடதுசாரிகளின் நிலைப்பாடு குறித்து உங்கள் பார்வை என்ன? இடதுசாரிகள் நிலைப்பாடு மே மாதம் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். புதிய செய்தியாக நீங்கள் கோட் பண்ண 2 இடமும் தவேக்கா சொல்லும் தவேக்காவுக்கு லெஃப்ட் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல புதிய செய்தி எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. அவங்க தான் தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு அது வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால தேர்தல் வரும்போது தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும். இடைத்தேர்தல் வரும்போது தெரியும், உள்ளாட்சின்னா உள்ளாட்சி வரும்போது தெரியும். அது வரைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தவேகாவுக்கு கொடுத்துட்டு தவேகா செயல்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தினந்தோறும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க வந்துட்டாங்க. ஏதோ இந்த எத்தனை நாள் ஆயிடுச்சு, 60 நாள் வச்சுக்கோங்க, ஜூன் ஜூலை 60 நாள் அல்லது 3 மாசமே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இது வரைக்கும் தவேகாவுக்கு கண்டனம் தெரிவித்தது கிட்டத்தட்ட ஒரு 10 இன்சிடென்ட்டுக்கு மேலே இருக்கும். ஒரு மாசத்துக்கு 3 அல்லது வாரத்துக்கு 1 அவங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒன்றிலேயாவது தவேகா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனாலும் நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், கொடுத்துட்டு இருப்பாங்க. புதிய செய்தி எதுவும் இல்லை. அதனால அது ஆனா என்னென்ன ஏரியாலெல்லாம் சரி கேப் எங்க இருக்குன்னு வரிசையா பேசிடுவோம். சரி, இல்ல இப்ப தாவேகாவிடம் திமுக அளவுக்கான ஒரு பாஜக எதிர்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப திரு லெனின் கூட குறிப்பிடுறாரு, அவங்க ரொம்பவும் நெருக்கி அந்த பக்கம் போக வச்சிடக்கூடாது, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நம்ம தான் வந்து அவங்களை செழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது நியாயமான கருத்தா எடுத்துக்கிறீங்களா? ஆமா, ரொம்ப நியாயம்தான். அதாவது திமுகவுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுத்துடக்கூடாது, தாவேகாவுக்கு மட்டும் அனைத்து விதமான சலுகைகளும் கொடுக்கணும். இது ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளும் அதே மாதிரி தான் இருக்குது. திமுக வந்து திருப்பரங்குன்றத்தில் ஸ்டாண்ட் எடுத்து நின்னுது, கோர்ட்டை எதிர்த்து நின்னுது, அதிகாரிகள் நின்னாங்க, தங்களுடைய லைஃபை வந்து அதில் பணயம் வச்சு நின்னாங்க. அது வந்து செக்யுலர் செயல்பாடுன்னா அந்த அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது களத்தில் நின்னது திமுக. தவேகா என்ன சொல்லுது? அதே கடந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் தான் எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லுது. தவேகா சொன்னாலே போதும், திமுக களத்தில் நின்னா கூட ஆதரவு கொடுக்க மாட்டோம். அதுதான் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதுக்கப்புறம் மாநில உரிமைகளை காப்பது அப்படின்னா தவேகா சொல்லிடுச்சு, மாநில உரிமைகளை காக்கிறதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆளுநர் வந்து பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை காலவரையறையின்றி பெண்டிங் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் போராடி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கியது திமுக. மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தில் நின்று வாங்கினது திமுக. ஆனால் திமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. மாநில உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம்னு தவேகா சொன்னாலே போதும், அதை ஆதரிக்கலாம். அதாவது கிரெடென்ஷியல்ஸ் பார்க்கணும்ல. ஒரு கொள்கைன்னு சொன்னால் கொள்கையின்படி நின்று செயல்பட்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்களா, இதனுடைய கொலாட்ரல் டேமேஜ் என்னென்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதை பற்றி நான் இங்கே பேசலை. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய கொலாட்ரல் டேமேஜ் பல்வேறு நெருக்கடிகளாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு எந்த பிரச்சனைக்கு நான் அவங்களுடைய அறிக்கைகள் வாயிலாக அல்லது பேட்டி வாயிலாக உண்டான பிரச்சனைகளையே சொல்கிறேன். அதிமுக அல்லது என்டிஏ ஆதரவு, அதில் உண்டான ஆட்களுடைய ஆதரவை பெற்றால் அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. எப்போ சொல்கிறாங்க? மே மாதமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்குது, இவங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன மரியாதை இருந்திருக்குது தவேகா தரப்புல இருந்து? அவங்க அதிமுகலேருந்து ஆட்களை இழுக்கலையா, அல்லது அமமுகவை தூக்கலையா, அல்லது என்டிஏல இருந்த பிஎம்கேயையும் பாஜகவையும் நடுநிலை வகிக்கிறதுக்கு உருவாக்கலையா சூழலை? இந்த பக்கத்தில் அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதுன்னா திமுக கூட்டணியில் நின்று தவேகாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு பிரச்சாரம் செய்தவர்கள் அணி மாறி போய் அங்க ஆதரவு கொடுக்கிறது என்ன காரணத்தை வேணாலும் சொல்லுங்க. ஆனா அணி மாறி போய் அதுவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது தானே. பாஜக ஆட்சி வரக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது வந்து அவங்களுடைய நோக்கத்தின் ஒரு பகுதி தானே. பாஜகவினுடைய கிளைக்கழகமாக தவேகா அரசு செயல்படுகிறது. அந்த உணர்வு விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் தொடர்ந்து 2 நாளா மீடியால பேசிட்டு இருக்காரு. விசிகா என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் ஆளுர் ஷானவாஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு ப்ராக்சி அரசு,
தவகவினுடைய கிளைக்கழகம் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. சாரி, பாஜகவினுடைய கிளைக்கழகம் தாவேக்கான்னு சொல்றாரு. அதுதான் தாவே இது விசிகாவினுடைய நிலைப்பாடாக சொல்றாரு. நீங்க திமுக இல்லாம கூட்டணி கூட்டம் நடத்துனீங்களே, கூட்டணி உருப்பெற்று விட்டதா அப்படின்னு சிபிஐ சிபிஎம் அந்த கூட்டணிக்குள்ளேயே போகலன்னு சொல்லிட்டாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க. மீதி எல்லாரும் போய் சேர்ந்தீங்களே, கூட்டணி தலைவர் இருந்தாரா? நீங்க கூட்டணி குரூப் போட்டோ எடுக்கும்போது தலைவர் இருக்காரா? என்ன ரோல் பிளே பண்ணீங்க? அங்க என்ன பண்ணுனீங்க? கூட்டணி உருவாகுவதற்கான இடமா அது? எப்படிப்பட்ட இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது அவர் தான் கேட்கிறாரு. சரிங்க, தாவேக்காவுக்கு எதுக்கு இவ்வளவு பிரிவிலேஜ் கொடுக்கணும்? யாரு ஏன் அவங்களுக்கு கிடைக்கணும், இவங்க ஏன் அது கொடுக்கணும்? என்ன காரணமா இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல திமுகவோட ஹட்டா இருக்கிறாங்க, திமுகவோட அவங்களுக்கு ஒத்து வரல, அதனால திமுக விட்டு விலகி போகணும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு கட்சியாக அவங்க போறது நாங்க யாருமே கேட்ட சீட்டு கொடுக்கல, விமர்சிக்கல, அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. அப்படிங்கும்போது இதெல்லாம் 2016 கதை. அதுக்காக தானே தனியா நின்னீங்க. நீங்க முடிவை மாற்றி திமுக கூட்டணிக்குள்ள வரும்போது அதுல உண்டான 2-3 தலைவர்களை பார்த்து நான் பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை சோதிச்சு பார்த்துட்டு நீங்க போய் அணிக்கு போயிடுறீங்களே, இது என்ன நியாயமா? இன்னொரு முறை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்குள்ள எப்படி எல்லா முயற்சிகளையும் கலைச்சு போட்டுட்டு நீங்க வந்து அங்க போய் கூட்டணியில சேர்றீங்க? உங்களுக்கு அவசரம்னா நீங்க அட்டை பூச்சிகளிடம் ரத்த தானம் கேட்பதா அப்படின்னு அவங்க கூட நான் பேசியிருக்கிறேன். அவங்க அங்க உண்டான 2-3 பேர்ட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனா பாசிசத்துக்கு எதிரான பரந்த ஒரு அணியை கட்டணும் அப்படின்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்தது யாரு? நீங்க தான். இப்ப பாசிசம் போயிடுச்சா? திமுகவை டிச் பண்ணிட்டு போறதுக்கு என்ன வழியில நடந்துடுச்சு? திமுகவை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அவ்வளவு பேரும். என்ன நடந்துடுச்சு அப்படி அவங்களை விட்டுட்டு போறதுக்கு? பாசிசம் போயிடுச்சா? பாசிசத்துக்கான போராட்டத்துக்கு இப்போ ஒரு ஐக்கிய முன்னணி தேவையில்லையா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அம்போன் விட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணிருக்கலாம்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. உங்களுக்கு தெரியாது, சரி ஆதரவு கொடுக்கலங்க, சொல்ல வேண்டியது இல்ல. இல்லங்க, நாங்க ஆதரவு கொடுக்கல, சொல்ல வேண்டியது இல்ல. ஒரே ஒரு கேள்வி, நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல அம்போன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்க சார். நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கவே மாட்டோம். இல்ல இப்ப சொல்றீங்கல்ல, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச செயல்ல எங்க எல்லாரும் கருத்து பாத்துட்டு இருக்காங்க. அம்போன் விட்டு போய் சொல்றாரு. அம்போன் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப ஏன் வந்து அம்போன் விட்டுட்டு போயிட்டாங்க சார். இருங்க, அம்போன் விட்டுட்டு போயிட்டாங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் நீங்க போகாதீங்க, எங்க கூட எதுக்கு இருங்க சொன்னாரா? எதுக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்க கட்சி நிலைப்பாடு உரிமை உங்களுக்கு உண்டு. சரிங்க, நாங்க மரியாதை நிமித்தமா சொல்லும்போது கூட அவர்ட்ட போயிட்டு வாங்க ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதானே. அப்ப எங்க அவர் என்ன சொன்னாருங்கிறது பிரச்சனை இருங்க. எங்களுக்கு என்ன? சரிங்க, இப்ப பத்திரிகையாளர் நாங்க ஒருவேளை என்ன சொன்னாருங்கிறது இருங்க, நீங்க டிச் பண்ணிட்டு போனது பொதுமக்கள் பார்வையாக ஒருவேளை விசிக கம்யூனிஸ்டுகள் ஐயுஎம் எல்லாம் நாங்கள் வந்து போய் ஆதரவு கொடுக்கல, நாங்கள் திமுக பக்கமே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து தாவேக்காவும் அதிமுக ஆதரவு வாங்கலை, என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அண்ணா அவரே மக்கள் தீர்ப்பு அதுதான். என்ன மக்கள் தீர்ப்பு? என்ன நடந்திருக்கும்? மக்கள் தீர்ப்பு அப்ப கலைச்சிடலாமா? மக்கள் தீர்ப்பு கலையட்டுமா? மறுதேர்தல் வரணும், அது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணும். அது என்ன வேணாலும் நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர், உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப வருஷமா பார்த்துருக்கேன். நீங்க ஒரு சிறந்த ஊடகவியலாளர். நீங்க ஆதரவு கொடுக்கல, அவங்க இமேஜ் எங்க இருந்து எடுக்க பார்க்குறாங்க? விசிக இடதுசாரிகள் போன்ற மதசார்பற்ற ஆட்களை தான் கூட சேர்க்க விரும்புறாங்க. காங்கிரஸ் சேர்த்தாங்க, ஐயுஎம்ல சேர்த்தாங்க. அவங்க அதிமுக பக்கம் வந்து ஆதரவு வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நோக்கத்தை ஏன் சந்தேகிக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? அவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அண்ணா விரும்புறாரா? நீங்க விரும்புறீங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சி நீங்க விரும்புறீங்களா? என்ன பேச விடுங்க சார். ஆங்கர் அத வந்து நடந்துருச்சு, என்ன பேச விடுங்க. சரி இருங்க, அவர் கேக்குறாருல சொல்லுங்க. அது வந்து திட்டமிட்டு நடந்த விஷயம். ஏன்னா இவங்க யாரும் வந்து என்டிஏல உள்ளவங்க ஆதரவை பெற்றால் இவங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டு போனதாக சொன்னாங்க. ஆனா அமமுக எங்க யாரோட நின்னது? திமுக கூட நின்னதா அமமுக? அல்லது அதிமுக இருந்து ஆதரவு 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்களே, அவங்க திமுக கூட்டணியில நின்னவங்களா? அங்க இருந்து வாங்கின ஆதரவு தான் அவ்வளவும். இவங்க சொன்னதுக்கு ஒரு மரியாதையும் அங்க கிடையாது, இவங்களுக்கும் மரியாதை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சால்ஜாப் இங்க பேசிட்டு இருக்கணும்?
அவசியமே கிடையாது. மரியாதை இல்லாம எப்படிங்க அவங்க அங்க இருப்பாங்க? சார், எதுக்கு அவங்க இருக்காங்க? சொன்ன கருத்து சார், நாங்க செக்யூலர், அவங்களும் செக்யூலர், அவங்க செக்யூலர்னு தானே இந்த பிரச்சனையே வருது. இன்னைக்கு சரி ஜனநாயக இயக்கம் இருக்காரு. சரி அத நீங்க பேசுங்க. இருங்க அதிமுக ஜனநாயக இயக்கம், தாவேகாவும் ஜனநாயக இயக்கம் சொன்னாரா இல்லையா? எப்போ தெரிஞ்சது இவங்களுக்கு? சிபிஐக்கோ சிபிஎம்க்கோ தாவேகா ஜனநாயக இயக்கம், தாவேகா மதச்சார்பற்ற கட்சின்னு எப்ப தெரிஞ்சது? தேர்தலுக்கு பிறகு, திமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதா? எப்ப தெரிஞ்சது? தேர்தலுக்கு முன்னால விசிக உட்பட அனைத்து கட்சிகளும் ஒரு நிமிஷம் தோழர் விசிக உட்பட அனைத்து தோழர்களும் தேர்தலுக்கு முன்னால விசிகாவை பற்றி பேசி தாவேகாவை பற்றி பேசியது என்ன? என்ன? அப்ப இப்ப எல்லாம் புதுசா நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவீங்க. மற்ற சாதாரண பொதுமக்கள் அனைவரும் அப்படியே அதை கேட்டுட்டு இருக்கணுமா? அது போக அவங்க ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இல்ல. நீங்க அதிமுக ஆதரவை பெற்றால் மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க, நடக்குது. DK சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடக்கிறது தவறு அப்படின்னு சிபிஐ சிபிஎம் சொல்லுது. ஆனா அவங்க பேசுறாங்க. வந்தே மாதரம் நெல்லையில நடந்தது, அரசின் நிலைப்பாடு என்னன்னு கேக்குறாரு. பாஜக எதிர்ப்புல தாவேகா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. SFI பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க. ஓகே, டெய்லி வருது சார் இந்த மாதிரி நியூஸ். சண்முகமோ வீரபாண்டியனோ தோழர் திருமாவளவனோ தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அரசின் நிலைப்பாடு என்ன, இதை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. வருவாயை பெருக்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கல்ல, இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? சரி, இது ஸ்டாலின் போட்ட பினான்சியல் அட்வைசரி கமிட்டி மாதிரியா? அது பேலன்ஸ் பண்ணுச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் பேலன்ஸ் பண்ணுச்சு, சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கான திட்டங்களையும் பேலன்ஸ் பண்ணுச்சு, ரிசல்ட்டும் கொடுத்தது. ஆனா இவங்க சொல்றது வருவாயை பெருக்குவதற்காக அரசு கையில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தனியார் கையில கொடுக்கறதை தவிர வருவாயை பெருக்குவதற்கு இப்ப எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதை நோக்கி போகுது. அதுலயும் ஒவ்வொன்றையும் கண்டிச்சிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க போறாங்க. சரி, வர